ஹலோ, எல்லாருமே சௌகரியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்கிற நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிற சப்ஜெக்ட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கிற, அதாவது இந்த கோமியம், அதாவது பஞ்சகவ்யங்கிறது. பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக நம்ம பாரத தேசத்தில் அது ஒரு முக்கியமான இதாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு சொத்துனாலே பசுமாடுகள் தான். எவ்வளோ வச்சுன்னு இருக்கோமோ அதுக்கு தகுந்தபடி அவ பணக்காரான்னு நினைக்கிறது ஒரு பழக்க வழக்கம் அந்த காலத்தில். அதுலேருந்து வர எல்லா பொருள்களுமே உபயோகம்தான். நம்ம அது அந்த சாணி, அந்த கோமியம், அந்த வெண்ணெய், பால், தயிர், நெய்யின்னு எல்லாமே நம்ம அதெல்லாம் உபயோகிச்சுன்னு ஒரு மங்களகரமான விஷயங்களாக அதை நினைக்கிறோம். வாசலில் சாணி தெளித்து கோலம் போடுறது. அப்புறம் அது 2-3க்கு சயின்டிஃபிக்காகவும் உண்டு. ஏன்னா ரொம்ப இந்த பூச்சி புழுக்கள்லாம் வராது இருக்கணும். அதுக்காக சாணியை போட்டு வீட்டிலையே மொழுகுவாள். நம்ம கீழே சின்ன சின்ன இதெல்லாம் வராது இருக்கிறதுக்காக, அந்த ஸ்மெல்லில் வராது, அதுக்காக சாணி போட்டு வீட்டை மொழுகிறதுன்னு ஒரு காலத்தில் உண்டு. இப்போ கிடையாது அதெல்லாம். இப்போ மண் தரையே கிடையாது. அதனால் இப்போ கூட எங்கேயாவது கிராமங்களில் கொஞ்சம் அது மாதிரி இருந்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற அந்த இது ஒரு சயின்டிஃபிக்காக அது ஒரு நல்லதுங்கிறத யாரோ ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். அதில் ஏகப்பட்ட பேர் உண்டா இல்லையா சர்ச்சைகள் எப்பவும் போல் எல்லாம் எழுந்திருக்கு. அதில் என்னென்னா பஞ்சகவ்யங்கிறது 5 பொருளையும் சேர்க்கறது. ஒன்று சாணி, ஒன்று அந்த கோமியம்ங்கிறது, தயிர், பால், நெய், இந்த 5ஐயும் சேர்த்து கொடுத்தாக்கா அது நமக்கு ஆத்ம சுத்தி, உடல் சுத்தின்னு வச்சுருக்கா. அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். முதல்ல என்னுடைய தங்கை, அதாவது என் சித்தி பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப அதில் அவள் வீடுகளில் அவள் வைத்தீஸ்வரன் கோவிலுங்கிற ஊர்லேயே இருந்து வளர்ந்தவோ. அதனால் அவள் வீட்டில் எப்போவுமே 50 மாடு அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த இதில் இருக்கிறவோ. அவள் இப்போ அதை பற்றி என்ன அதில் விசேஷம், அது எதுக்கு சாப்பிட்றது, என்னென்ன பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ சொல்லுவோம். நன்னாவும் இருக்குன்னுட்டு நிறைய பேர் எழுதியிருக்கா. அது கிட்டத்தட்ட 40,000க்கு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் குரலும் ரொம்ப நல்லா இருக்கு. அதில் நன்னாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு எல்லாருமே எழுதியிருக்கா. இப்போ அடுத்தது பஞ்சகவ்யத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். இதைத்தான் நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போகிறோம். உங்கள் ஆத்துல தான் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் இருந்ததுனால நிறைய மாடுகள்லாம் வச்சிருந்து செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால அதை பற்றி உனக்கு தெரிஞ்சதை சொன்னீங்கன்னா அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். சொல்லு. அதாவது நம்மளுடைய இந்து தர்மத்துல பசுமாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு இடம். அது ரொம்ப பவித்திரமானது. அதனுடைய பால், அதனுடைய கோமயம், அதனுடைய சாணி எல்லாமே மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு. இதை ஆராய்ச்சி பார்த்துதான் நம்ம பெரியவா என்னன்னா, ஏதாவது ஒரு டெலிவரி ஆனாலோ இல்ல எந்த ஒரு இதுனாலோ இந்த பஞ்சகவ்யத்தை கொடுத்து அவளை சுத்திப்படுத்துறதுன்னு ஒரு இதை வச்சிருந்தான். இதுல அது பசுவுக்கு கோ மாதான்னு தான் பேரு. ஏன்னா தாய்ப்பாலுக்கு நிகரானது பசும்பால் தான். அதனாலதான் இப்ப பெங்காலிகளுடைய இதுல கூட அவ 5ஆம் மாசம் டெலிவரி, அதாவது பிள்ளையாண்டாகி 5ஆம் மாசம் கரெக்டா பஞ்சகவ்யம் கொடுப்பா. இப்ப தெரியாது, நாங்க இருந்தப்ப கொடுப்பா. இல்ல இப்பவும் தருவா. அங்கெல்லாம் நீதான் கல்கட்டாலயே இருந்திருக்கே. அது என்னன்னா அந்த இது பிள்ளை சுத்தமாகணுமா. அதுல இருந்து அது எவ்வளவு பவித்திரமானதுன்னு நமக்கு தெரியாது. இதுல என்னன்னா அந்த பஞ்சகவ்யத்துலன்னா பசும்பால், பசு தயிர், பசு நெய், பசுவோட கோமயம், சாணி, அதெல்லாம் ஒரு சாணி எல்லாம் பெருசா உருட்டி எல்லாம் சேர்க்க மாட்டா, துளி உண்டு சேர்ப்பா. அத தர்ப்பத்தால அத கலந்து அந்த தர்ப்பத்தால மந்திரம், அது முக்கியம். அதுக்குன்னு உள்ள மந்திரத்தையும் சொல்லி அதுல அனுமந்திரிச்சு அத ரொம்ப பவித்திரமாக்கி அத கொடுப்பா. இப்ப திருப்பதி தேவஸ்தானத்துல அவ அத இது சாலே வச்சிருக்கா. அதுக்கு
அதுல ஆமா பசுவனுடைய இது எல்லாம் அதுக்கு தவிர பெருமாளுக்கு சாத்தி கலைஞ்ச புஷ்பத்துல இருந்து ஊதுவத்தி, அப்புறம் வந்து சென்ட்டு, அப்புறம் வந்து உடம்பு குளிக்கிற பவுடர், இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி இது பண்றா. ரொம்ப நல்ல விஷயம் அது. அது எதுவும் வேஸ்ட் ஆகாமலும் எங்க காலில் இல்ல படாமலும் அதை அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த இது ஒரு எனக்கு தெரிஞ்சவா ஒருத்தர், அவாத்து பையன் வந்து எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான், என்னன்னு தெரியல. கையில புத்தகத்தை எடுத்தாலே அப்படியே புத்தகத்தை போட்டு தூங்கிடுறான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரியவர் வந்து சொன்னாராம், அவளுக்கு ஒண்ணும் இல்ல, ஏனோ விடிகாலம்புற அவன் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொஞ்சம் இந்த கோமயத்தை கொண்டு மூதேவி போ அப்படின்னு சொல்லி அவன் மேல தெளிச்சு விட்டுருங்கோ, அது ஒரு 3 நாள் பண்ணனாலே போறோம், நல்ல ரிசல்ட் தெரியும்னு சொன்னாராம். அதே மாதிரி பண்ணி அந்த பையன் ரொம்ப நல்லா படிச்சு பெரிய பொசிஷன் போட்டான், ரொம்ப இதுவா இருக்கான். அதுல இருந்து இதுல இருந்தே நம்மளுடைய தர்ம சாஸ்திரங்கள் எவ்வளவு உண்மையா எல்லாத்தையும் நமக்கு உணர்த்தி இருக்குன்னு நமக்கு புரியுது. சாதாரணமா எல்லாத்துலாம் டெலிவரி ஆயிட்டாக்கா 22ஆம் நாள் ஒரு தடவை, அந்த 40 நாள் ஆனோன்னு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணி குடிச்சுதான் உள்ள கூட்டுப்பான். அதாவது அது வந்து உடம்பையும் சுத்திப்படுத்தும், மனசையும் சுத்திப்படுத்தும், ஆத்ம சுத்தியும் வரும். ஆமா, உடம்ப மட்டும் சுத்தி இல்ல, ஆத்ம சுத்தியும் வரும். ஏன்னா அதுல அத வந்து மந்திரமா சொல்லிதான் கலப்பாத. அதனால வந்து அதுக்கு அதோட கர்ப்பக்கு வந்து இந்த பாஸ் பண்ற எனர்ஜி நிறைய இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாத்துலயுமே அதனால இப்ப கிரகணம் வந்துன்னா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தர்பையை கிள்ளி போடுறோம். பாலுக்கு மீதி இருந்தா அது மேல போட்டுட்டு ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி வராம இருக்கணுங்கிறதுக்கா பண்ணுவா. அந்த மாதிரி அந்த தர்ப புல்லாலதான் அதை கலப்பா. அதனால அது ரொம்ப அதாவது வந்து என்ன ரொம்ப பவர்ஃபுல். ஆமா, எனக்கும் இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன், பஞ்சகவியன்னு கொடுத்ததுதான் அம்மா அந்த காலத்துல கொடுப்பா, இதை சாப்பிடுவோம். அதனுடைய இது எவ்வளவு சிறந்தது, அது எவ்வளவு நல்ல இது, அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இப்ப மறுபடியும் எல்லாரும் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா, முன்ன மாதிரி இல்ல. இதுல எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப வெளியில சுத்தத்துக்கு சோப் போட்டு குளிச்சுடுறோம். ஆமா, நம்மளுடைய உள்ள சுத்தியாரத்துக்கு இதுதான் வழி, வேற வழி கிடையாது. ஆமா, அதுல ஏன்னா இப்ப ரிசர்ச் பண்ணி, இப்ப எல்லாரும் ரிசர்ச் பண்ணி சயின்டிபிக்கலா சொன்னாதானே நம்புறேன். ஆமா கரெக்ட். ஆனா அதுல மெடிசினல் வேல்யூ இருக்கு. ஏன்னா பசுனுடைய உடம்புல 33 கோடி தேவாக்களும் இருக்கு. நம்ம அதாவது வந்து பின்பக்கம் வால் கிட்ட போய் நம்ம தொட்டு கண்ணுல ஊத்திண்டு இது பண்ணிட்டு அவ்வளவு நல்ல. கார்த்தால பெருமாள் வந்து பசு கண்ணோட விஸ்வரூப தரிசனம். அதனால அது மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றான்னா பசுமாடு கண்டுபிடிச்சா முதல்ல அனுப்புவா, அப்புறம் தான் அவ போவா. அதனால அந்த ஒரு பவித்திரமான ஒரு விஷயம், அதனுடைய எல்லா விஷயமும் பவித்திரமானது. வைத்தீஸ்வரன் கோவில்ல அம்மா அப்பா எல்லாம் நிறைய பசுமாடெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணி நிறைய இப்ப மாடு இருக்குது. அது முதல்ல ஒரு மாடு வாங்கினா அப்புறம் இன்னொரு மாடு வந்து கண் போட்டு அது கண்ணுக்குட்டி மாடு வந்தது. ரெகுலரா எங்களுக்கு வந்து கோவிந்தன் ஒரு இவன், அவன் தான் வந்து இந்த மாடு மரத்து போனோன்னு கூட்டிட்டு போயிட்டு அது சிலப்பட்டு கண் போட்டு கொண்டு வந்து விடுவான். அப்படியே பெருகி 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 அதனோட கண்ணுக்குட்டி அம்மா ஒரு டைரியில எல்லாம் எழுதி வச்சிருந்தா. கிட்டத்தட்ட 50 மாட்டுக்கு மேல இருந்தது பசுமாடு. பாலுக்கு பஞ்சமே இருக்காது. தினம் எத்தனையோ 10 பேர் வருவா, காப்பி கொடுப்பா, மோர் காய்ச்சி வாங்கிட்டு போவா, இது கொடுப்பா. அதெல்லாம் வந்து ரொம்ப சுபிட்சமான. ஞாபகம் இருக்கு, உங்க அப்பா யார் கோவிலுக்கு வந்தாலும் ஆத்துக்கு வர சொல்லி காப்பி கொடுத்து அனுப்புவார். வைத்தீஸ்வரன் கோயில்ல அவர் பெருமாள் சிவன் கோவில் இல்லையா, அங்க வரவா நிறைய பேர், எல்லா இவாளும் வருவா. அதாவது செட்டியார்கள், வைத்தியர்கள், இந்த மாதிரி எல்லாரும் ரொம்ப இது வருவா. அத்தனை பேருக்கும் உங்க அப்பா காப்பி எல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி சாப்பாடு டைமா இருந்தா போட்டு எல்லாம் பண்ணுவார்.
அது எனக்கு மட்டும் நல்லா இல்ல, ஞாபகம் இருக்கு அதெல்லாம். நாங்க அநேகமா தனியா நாங்க தளி பண்ணி சாப்பிட்டுக்கிறது. ஏன்னா யாராவது திடீர்னு ஒரு 4 பேர் அவளுக்கு தெரிஞ்சா அவளுக்கு காப்பி கொடுத்து கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அவ கோயில்ல இருந்து வரதுக்குள்ள படப்படன்னு தளி பண்ணி எல்லாம் பண்ணி போடுவா. அது மாத்திரம் இல்ல, இந்த குழந்தைய அழிச்சுன்னு இந்த பாட்டி எல்லாம் வருவா முடியறதுக்கு. அந்த முடியறதுக்கு வந்தோடனே இங்க வந்து இந்த குழந்தைக்கு ஒரு சாதம் கொடுங்கம்பா. அம்மா சொல்லுவா நீங்களும் சாப்பிடுங்களேன்பா. சில பேர் சாப்பிடுறேன்பா, சில பேர் வேண்டாமா. வேண்டாம்னா அவளுக்கு ஒரு காப்பியோ மோரோ அவளுக்கு கொடுத்து அந்த குழந்தைக்கு ரசஞ்சாதம் மட்டும் இல்லாம என்ன பண்ணுவா, பயத்தம்பருப்பை போட்டு ஒரு பாயசம் பண்ணி மொட்டை அடிச்சு வந்திருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்கச்ச பாயசம் போடுவா, காது குத்தச்ச இந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயங்கள். அதே மாதிரி யாரு வந்து அந்த மாதிரி பகவான் வந்து அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணிருந்தாங்க. யார் வந்து பசின்னு கேட்டாலும் இல்லைன்னே சொன்னது கிடையாது. அது அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தா. அதனாலதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கோம். ஆமா, அந்த புண்ணியம் தான் அது. அவ பண்ண, அதாவது உங்க அப்பா அம்மா அவ இதெல்லாம் பண்ண புண்ணியங்கள் உங்களுக்கு சௌரியமா சந்தோஷமா இருக்கு வாழ்க்கை. மாடை குளிப்பாட்டின்னு வரபோது அம்மா நின்று அதுக்கு ஒரு கை தன் கையால சாதம் கொடுத்து அதுக்கு ஒரு எல்லாம் பண்ணுவா. திருமூலர் தவமொழியில சொல்றாரு அவர், நீ உன்னால முடிஞ்சா ஒரு கை சாதம் கொடு, இல்லையா ஒரு குடி புல்ல வந்து பசுமாட்டுக்கு கொடு, அதுவும் இல்லையா மற்றவாளுக்கு ஹிதமா பேசு அப்படின்னு திருமூலர் தவமொழியில அவர் சொல்றார். அதனால பசுமாட்டுக்கு கொடுக்கறது வந்து அவ்வளவு புண்ணியம். அதனுடைய உபயோகமும் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனோட எல்லாமே நமக்கு உபயோகமா இருக்கு. ஆமா. சரி, இன்னைக்கு இதைத்தான் நான் ரொம்ப இதுவா இது போடலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த எல்லாரும் இப்ப இந்த கோமியம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிற சர்ச்சை இருக்கு. அதெல்லாம் இல்லை, நல்லாவே அந்த பஞ்சகவியம்ங்கிறது சாப்பிட்டா தப்பு இல்லை, அதாவது அது ஒரு நல்லதுதான் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். இஷ்டப்பட்டு சாப்பிடலாம் சாப்பிடாத்துல பரவாயில்ல, பட் சாப்பிட்டதுக்கு கெடுதல் கிடையாது, நல்லதுதான். நம்ம உடம்பு சுத்திக்காக நம்ம நம்பிக்கையோட அதை பண்ணோம்னா நிச்சயமா அதனுடைய பலன் உண்டு. கோமயம் அந்த இதெல்லாம் வந்து அவெல்லாம் வந்து ஒன்னும் ரொம்ப எல்லாம் சேர்க்க மாட்டேன். ஆமா, சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பா, அவ்வளவுதான். சரி, நான் உனக்கு அப்புறமா மறுபடியும் போன் பண்றேன். அடுத்து ஏதாவது பேசிச்சா உன்னை கேட்டு உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உன்னை கேட்டு எல்லாம் படிக்கிறது. எனக்கு என்ன தெரியும் அதெல்லாம் இல்ல, எல்லாமே நல்லா தெரியறது. நான் அப்புறம் உனக்கு போன் பண்றேன். இப்ப இந்த பஞ்சகவியத்தை பத்தி என் தங்க சொன்ன விளக்கம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப யுகமாக நமக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம். அதனால் நீங்கள் எல்லாருமே இதை கேட்டுட்டு அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை உபயோகப்படுத்திக்கலாம். யூஸ்வலாக இப்போ அவள் சொன்ன மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்தில் போடுறா, இது பண்ணுறா. இதனால் எந்த நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக அந்த பாசிட்டிவ் திங்கிங்கில் ரொம்ப நல்லது நடக்கும். அதுபடி நீங்கள் நினச்சி எல்லாருமே இதை எப்படி பண்ணிக்கணுமோ, உங்களுக்கு எப்படி உபயோகிக்கலான்னு தோன்றதோ அது மாதிரி நீங்கள் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. வணக்கம்.